अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सहनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि கண்டதலாதன கட்டுதலால் கண்டவிட்டதனால் பண்புளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால் கொண்டது மீசனை கொள்ளாவகையென்னு கூறுதலால் கண்டகராய் நின்ன காணாதர்வாதங் கழற்றுவமே. இந்த இடத்துல வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே அப்படின்றதுல பல மதங்களுடைய குறைகள்லாம் சொல்லி அந்த மதத்தில் நாமெல்லாம் போய் தவறி விழாமல் இருக்கிறதுக்காக அந்த மதத்தை கண்டித்து நமக்கு நேர்வழியை காண்பிக்கிறார். இப்போ அந்த விதத்தில் கணாத மதம், அந்த கணாத மதம்னு வைசேஷிக மதத்தை இங்கே அதில் இருக்கிற தோஷங்களை சொல்லி இது பண்ணுறார். அதில் முதல் பாசுரத்தில் ஒரு பாதம் மாத்திரம் பார்த்துருக்கோம். கண்டதலாதன கட்டுதலால் கண்ட விட்டதனால். கண்டது அலாதன பிரத்யக்ஷம் முதலியவற்றால் பார்க்காத வஸ்து இருக்குது லோகத்தில். அதான் பிரத்யக்ஷம் முதலான வஸ்துக்களை பார்க்கும் லோகத்தில், பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணங்கள்னால. ஆனால் அந்த வஸ்துக்களை அவன் என்ன பண்ணுறா, லோகத்தில் இருக்கிற வஸ்துவை பார்க்குறோம். ஆனால் பார்க்காத வஸ்து இருக்குதே லோகத்தில், நம்மளால் பார்க்க முடியாத வஸ்து, அதை அவள் கட்டுறான்னு என்ன அர்த்தம், அவளே கல்பிக்கிறான், இட்டு கட்டுறான், இந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு. கண்ட விட்டதனால், கண்ட விட்டதனால் அந்த சப்தத்தினால கண்ட பொருள்கள் இருக்க அதெல்லாம் விட்டுடுறான், அங்கீகரிக்காமல் ஒத்துக்கொள்ளாத விட்டுடுறான். அது மாத்திரம் இல்லை, அவளுடைய தன்மை பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால். பண்டு, பண்டுன்னா முன்னேன்னு அர்த்தம். முன்னேன்னா நெடு நாட்களான்னு அர்த்தம். என்றைக்கு போனாலும் முன்னே 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 முன்னேன்னு சொல்லிகிட்டே போனால் அது என்றைக்கு ஆரம்பம்னே தெரியாது. அதனால் அனாதி அப்படின்னு அர்த்தம். அதனால் அது அனாதி, ஆரம்பமே இல்லாத இருக்குது அப்படின்னா நித்தியமாக இருக்குதுன்னு அர்த்தம். பண்டு உளதான மறைக்கு, அப்படி நித்தியமாக இருக்கக்கூடிய வேதம் இருக்குதே அதுக்கு பழமையை மாற்றுதலால். அந்த பழமையான தன்மை இருக்க, அனாதியான தன்மைன்னு பழசு 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 பழசுன்னு போயிட்டே இருந்தால் என்றைக்கு அது ஆரம்பம்னே தெரியாது, என்றைக்குமே அது பழசாக தான் சொல்ல முடியும். அப்போது அந்த தன்மை இருக்குதே அது அனாதியாக இருக்குது அப்படின்னு. அந்த அனாதியாக இருக்கக்கூடிய தன்மையை இவ என்ன பண்ணுறா, மாற்றுதலால் மாற்றி கூறுறா, அனாதி இல்லை அப்படின்ற மாதிரி. பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால். அப்படி நான் வேதத்தை ஒத்துண்டா கூட அது அனாதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அனாதி அந்த வேதத்துக்கு அனாதியான்ற தன்மை நாம் ஒத்துக்கிறோம். ஆதியான தன்மை அப்படின்னு ஆயிடுறது. அனாதியை ஒத்துக்கலைன்னா அது ஆதின்னு அர்த்தம், ஆரம்பம் உடையதுன்னு அர்த்தம். எப்போ ஆரம்பம் உடையதுன்னு ஒரு வஸ்து இருக்குதோ அது ஒருத்தரால் பண்ணதாக தான் இருக்கும். அனாதியாக இருந்ததுன்னா அது யாரும் பண்ணாதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆரம்பமே இல்லை, அப்போ யார் பண்ணியிருக்க முடியும்? அதனால் அது நித்தியமாக இருக்குதுன்னு அர்த்தம். வேதம் நித்தியமாக இருக்குதுன்னு அர்த்தம். நித்தியமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஆதியே கிடையாது, அதனால் அது உண்டு பண்ணப்பட்டது இல்லை. எப்போ ஒரு வஸ்துவுக்கு அனாதி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஆதியை உடையதுன்னு அர்த்தம், ஆரம்பத்தை உடையதுன்னு அர்த்தம். எப்போ ஆரம்பத்தை உடையதுன்னு சொன்னால் அது ஒருத்தரால் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம்.
அது அப்படி ஒருத்தரால் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் அது யார் பண்ணினாலோ அவள்கிட்ட இருக்கிற தோஷம் அதில் வரும். எந்த ஒரு பொருள்லையுமே இப்போ தளிகை பண்ணுறோன்னு வச்சுப்போம். தளிகை இன்றைக்கி நன்னா இருக்குது அப்படின்னா நித்தியத்தை போல் இன்றைக்கி நன்னா இருக்குதுன்னா யாரோ ஒருத்தர் நம்ம மாத்தில் நமக்கு சகாயம் பண்ணுறவா, நம்ம பெரியவா யாரோ வந்திருக்கா, அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு அர்த்தம். இல்லை தளிகை இன்றைக்கி நன்னா இல்லை, நித்தியத்தை போல் இல்லை, அவள் வந்தால் அது அவள் பண்ணுறேன்னா பண்ணால் அதனுடைய அவளுடைய குறைகள் அந்த தளிகையில் தெரியிடுது, அவளுடைய நிறைகள் இந்த தளிகையில் தெரியிடுது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு வஸ்து ஒன்று உண்டாக்கப்பட்டதுன்னா அதை யார் உண்டாக்குறாளோ அவளிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதில் வரும். அது கிரந்தம் பண்ணாலும் அப்படி தான். பெரிய வித்வான்கள் கிரந்தத்தை பண்ணால் அதில் தோஷமே கண்டுபிடிக்க முடியாது. சாமானியனாக இருக்க ஒருத்தன் பண்ணால், கற்றுக்குட்டி ஒருத்தன் பண்ணான்னா அதில் அவனுக்கு அம்சம் தெரியாத அம்சங்கள்லாம் இருக்கோ, அஜ்ஞாத அம்சம் அதெல்லாம் அதில் தெரியும். அந்த தோஷங்கள்லாம் அதில் இருக்கும். அதனால் இது ஒரு ஸ்லோகம் ஏதோ பண்ணுறான்னு வச்சுக்குவோம். அந்த ஸ்லோகம் இது யார்ப்பா பண்ணா அப்படின்னா இன்னார், ஓஹோ அவர் பண்ணாரா, சரி அதான் இப்படி சாமானியமாக இருக்குது, ஓ அவர் பண்ணிட்டாரா, அதான் இவ்வளோ வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா போல. அதனால் பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால்னு சொன்னால் அப்போ அந்த தோஷம் வேதத்துக்கு அது யாரோ ஒருத்தர் பண்ணான்னு ஏற்படும், பண்ணினத்தினால அவளுடைய தோஷங்கள்லாம் அதில் இருக்குதுன்னு ஏற்படும். அதே அனாதின்னாக்கா யாரும் பண்ணலை, அதனால் அதுக்கு நிர்தோஷமான வஸ்து அப்படின்னு இருக்கும். சரி, பண்டுளதான மறைக்கு பழமையை மாற்றுதலால் கொண்டதும் ஈசனை, ஈஸ்வரனை அவள் என்ன பண்ணுறான்னா கொண்டதும், அதாவது அவள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறாள், ஒத்துண்டும் ஒத்துக்கொள்ளதும் அப்படின்னு அர்த்தம். கொண்டதும்னு அர்த்தம். ஈசனை கொண்டதுன்னா அவள் ஈசனை அங்கீகரித்தது அப்படின்னு அர்த்தம். அங்கீகரித்ததும் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு குறை, அந்த உண்மையினால் ஏதோ ஒரு குறை நிற அங்கே மேலே சொல்லப்படுறது. அவன் உபகாரம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் அவன் ஹெல்ப் பண்ணால் தீர்ந்து போச்சு. அவன் உபகாரம் பண்ணினதும் அப்படின்னு சொன்னால் அவன் உபகாரம் பண்ணானே, ஹெல்ப் பண்ணானே, அதுவும் மேலே ஏதோ தொக்கி நிற்கிறது. என்ன பண்ணினதும் இந்த மாதிரி இன்றைக்கி வேறு விதமாக நம்ம டிமாண்ட் பண்ணுறான். அன்றைக்கி நான் உபகாரம் பண்ணினே, இன்றைக்கி நீ இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அந்த உம்முன்னு இருக்குதே, அவன் உபகாரம் பண்ணினதும் அப்படின்னு சொல்லிட்டா அன்றைக்கி அவன் உபகாரம் பண்ணினான்பா, அந்த பண்ணினது இன்றைக்கி தான் அது தெரியுது என்னன்னு, இந்த மாதிரி வேற ஒன்றை டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னு. கொண்டதும் ஈசனை, அந்த ஈஸ்வரனை அவள் அங்கீகரித்ததும் கொள்ளா வகை என்று கூறுதலால், அவ என்ன கொள்ளா வகை என்று கூறுதலால் அவள் என்ன பண்ணுறா, ஈஸ்வரனை அங்கீகரித்தா. ஆனால் கொள்ளா வகை, நாம் எப்படி ஈஸ்வரனை அங்கீகரிச்சிருக்குமோ இந்த வைதிக மதத்தில் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னன் தேயோ நாராயண சதா அப்படின்ற ரீதியில் இந்த சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து திருப்பி அதை விசாரம் பண்ணி அப்புறம் நிர்தாரணம் பண்ணிருக்கா. நாராயணன் தான் எப்பவும் தேயமான வஸ்து அப்படின்னு. இதமேகம் சுனிஷ்பன்னம், அது ஒன்று தான் நல்லா நிஷ்பன்னமாக தேறின பொருள். நாராயணனை தான் எப்பவும் தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்குதே. அந்த மாதிரி அதான் அது சுருக்கமாக சொன்ன விஷயம். அப்போ ஈஸ்வரனுக்கு என்னென்ன குணத்தெல்லாம் நாம் கொண்டிருக்குமோ அந்த நாம் கொண்ட வகை இல்லாத கொள்ளா வகை என்று நாம் அங்கீகரித்து இருக்குதே, அதாவது நாம் கொள்கிற வழி இல்லை, கொள்ளா வகை. நாம் எதை நாம் ஒத்துக்காது இருக்குமோ ஈஸ்வரனுக்கு, ஈஸ்வரன் இப்படிப்பட்டவன் இல்லை
அப்படின்னு நாம் சொல்கிறோமோ இல்லை, அந்த வகையில் நாம் கொண்ட வகையில் இல்லை. நாம் கொண்ட வகை ஈஸ்வரன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை, அவன் தோஷமற்றவன், கல்யாண குணமுடையவன், அவன் வேத பிரதிபாத்தியன், வேதம் ஒன்றுத்தினால தான் தெரிஞ்சுக்கூடியவன் அப்படின்லாம் நாம் சொல்கிறோமே. அந்த நாம் கொள்ளாத வகை, நாம் எதை அங்கீகரிக்காது இருக்குமே, அந்த வழியில் தான் அவன் என்ன பண்ணுறான், ஈஸ்வரனை நாம் அங்கீகரிக்காத இருக்கக்கூடிய, அதாவது சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திரம் ஒன்றுனால தான் ஈஸ்வரனை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திரம் ஒன்றுத்தினால தான் ஈஸ்வரன் அறிஞ்சிக்க முடியும். அப்போ பிரத்யக்ஷத்தினாலே அறிஞ்சிக்க முடியாது, அனுமானத்தினாலே அறிஞ்சிக்க முடியாது, சப்தத்தினாலே தான். சப்தம்னா வேதம், சப்தம்னா வேதம், அதான் வேதன்றது தான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தினால தான் ஈஸ்வரனை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பிரசங்காத்து, அதாவது இதராள் இப்படி இல்லைன்னு சொல்கிறான்னா நாம் எப்படி சொல்கிறோன்றது கொஞ்சம் கொஞ்சம் இதில் அப்போ தெரிஞ்சுக்கணுமோ இல்லை. அந்த ரீதியில் வரைச்சு ஈஸ்வரன் சப்தத்தினால தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறது சரி. ஆனால் ஈஸ்வரன் இல்லைன்னு யாருன்னா சொல்லணும்னா, அதாவது ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்தம் ஒன்றுனால தான் தெரிஞ்சிக்க முடியும். ஈஸ்வரன் இல்லைன்றத 3 பிரமாணத்தாலையுமே மறுக்க முடியாது. அதாவது பிரத்யக்ஷத்தினால உன் சாஸ்திரம் சொல்கிறது ஏதோ சொல்கிற நீ ஏதோ இருக்கு, ஆனால் ஈஸ்வரன் இன்ன காரணத்தினால் இந்த பிரத்யக்ஷமாக இவன் ஈஸ்வரன் இல்லை இந்த இடத்துல. எப்படி இரண்யகசிபு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இரண்யகசிபு என்ன பண்ணா, எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து எங்கடா இருக்கான் அவன் அரி அப்படின்னு கேட்டோன்னு எல்லா இடத்துலையும் இருக்கான்னா. உடனே அவன் என்ன பண்ணான், இங்கு இல்லையால், இந்த இடத்துல அவன் இல்லை, அதனால் நான் இந்த இடத்த தட்டுறேன்னு தட்டினான். இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண்புடவி, இங்கு இல்லையா, ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கு இல்லைன்னுட்டு, அவன் புத்தியா இங்கு இல்லையால் இந்த இடத்துல இல்லாதனால இரணியன் தூண் புடைப்பான், அந்த தூணை உடைச்சான். ஏன் இல்லை அப்படின்னா, அவனுடைய நேர்பார்வையிலே அந்த ஸ்தம்பம் கட்டப்பட்டது, அதனால் யாரும் இது உள்ள அந்த இவனை வச்சுள்ள அரிய வச்சுள்ள, ஏன்னா அவனுடைய நேர்பார்வையில் கட்டினத்தினால் அவனுக்கு நன்னா தெரியும் இது உள்ள யாரும் அரிய உள்ள வச்சு கட்டலைன்றது. அதனால் அவன் புத்தியில் என்ன நினச்சிட்டு இருக்கான், அதில் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா அதில் ஏதோ கல், சிமெண்ட்டு, செங்கல், இந்த காலத்து ரீதியாக சொல்கிறேன், கம்பி அதெல்லாம் தான் இருக்குதே தவிர இதில் ஒரு காற்று கூட இது உள்ள கிடையாது, ஏன்னா பில்லர் தானே அது. அதனால் அப்படின்னு அவன் தீர்மானமாக இருக்கான், இங்கு இல்லையால் அப்படின்னு. அதனால தான் அந்த தூணை அவன் தட்டினான். நிசந்தேகமாக அவனுக்கு இதில் நாம் எதிர்க்கிறது தானே கட்டினா, நாம் தானே மேற்பார்வை பார்த்தோம் அப்படின்னு. ஆன மாதிரி ஈஸ்வரனை அனுமானத்தினால பிரத்யக்ஷத்தினால அவன் இல்லைன்னு அவன் சொன்னான். அது ரைட்டான்றது இப்போ நான் சொல்ல வரலேன்னு இல்லை, அது ரைட்டு இல்லை. ஏன்னா ஈஸ்வரன் எல்லா வஸ்துவுள்ளேயும் நுழையக்கூடியவன், புரியுதா? அவன் நுழையிறது யாருக்கும் தெரியாது, அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கரந்தெங்கும் பரந்துளன்னு, அதனால் அந்த சாஸ்திரம் அவனுக்கு தெரியல, ஆனால் அவன் ஊனக்கண்ணுக்கு அங்கே ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், ஊனக்கண்ணால் அறிஞ்சவரில். அதனால் அவன் பிரத்யக்ஷத்தினால இந்த ஈஸ்வரன் இங்கே இல்லை அப்படின்னு மறுத்தான்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி நம்பிண்டு இங்கு இல்லையால் இந்த இடத்துல இல்லை, நான் அடிக்கிறேன் பார்த்துடலாம் உன் ஹரி வரானா பார்ப்போம் அப்படின்னு அடித்தான், வந்துட்டான். அது வேறு விஷயம். வேறு விஷயம் என்னன்னா அது. ஆனால் இவனுடைய புத்தியில் அத்தை தட்டுற வரையில் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு. ஏன், பிரத்யக்ஷமாக அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல அதுக்கு இந்த ஸ்தம்பத்துக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் என்ன போட்டிருக்குமோ அதுதான் போட்டிருக்கும், வேறு ஒரு பொருள் அங்கே வைக்கலை, காற்று கூட கிடையாது, அது முழுசாக ஸ்தம்பமாக இருக்குது. அந்த மாதிரி பிரத்யக்ஷத்தினால் அவன் மறுத்தான். ஆனால் மறுத்தது நின்றுதோ நிற்கலை, அதான்.
அதே மாதிரி அனுமானத்தினாலையும் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரத்தினால சொல்லவே வேண்டாம். சாஸ்திரத்தினால ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் தான் ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்கிறது. அதனால் ஈஸ்வரனை தெரிஞ்சிக்கிறதுக்குத்தான் சப்தம் மாத்திரமே பிரமாணமே தவிர ஈஸ்வரன் இல்லைன்றதுக்கு பிரத்யக்ஷ அனுமானம் எதனாலையும் ஈஸ்வரன் இல்லைன்னு ஸ்தாபிக்க முடியாது. இதனால் இல்லைன்னு ஸ்தாபிக்கிறதுனால இதனால் இருக்கான்னு ஸ்தாபிக்க முடியாதுன்னா ஸ்தாபிக்க முடியாது. இருக்கான்னு ஸ்தாபிக்க முடியாது. அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் இன்ன காரணத்தினால இல்லை அப்படின்னு பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ சொல்ல முடியாது. ஈஸ்வரன் இருக்கான்றத பிரத்யக்ஷத்தினால ஸ்தாபிக்க முடியாது, அனுமானத்தினால ஸ்தாபிக்க முடியாது. சப்தம் ஒன்றுனால தான் ஸ்தாபிக்க முடியும். ஆனால் இல்லைன்னு மறுக்கச்சே 3 பிரமாணத்தினாலையுமே மறுக்க முடியாது. எப்படியும் சாஸ்திரத்தினால மறுக்க முடியாது, மற்ற 2த்தினாலையும் மறுக்க முடியாது அப்படின்னு. அது அந்த கொண்டதும் ஈசனை கொள்ளா வகை எண்ணு கூறுதலால் நாம் அங்கீகரிக்காத வழியில் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். கூறுதலால் இப்படியெல்லாம் அவள் சொல்கிறதுனால கண்டகராய் நின்ன காணாதர்வாதம் கழற்றுவமே. காணாத மதம் வைசேஷிக மதத்தில் இருக்காளே, அந்த மதத்தினுடைய வாதம் இருக்குதே, அவளுடைய வாதத்தை கழற்றி தூர எறிவோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல சொல்லச்சே அவளை கண்டகராய் நின்னா அப்படின்னு சொல்கிறேன். கண்டகராய் நின்ன அப்படின்னா முள் போல இருக்கிறவான்னு அர்த்தம். அதாவது நம்முடைய வைதிக மார்க்கத்துக்கு இவா முள் போல இருக்கக்கூடியவாள் அப்படின்னு சொன்னேன். இப்போது இந்த இடத்துல ஏன் அவளை கண்டகராயின்னு சொன்னார் அப்படின்னு அந்தந்த இடத்துல என்ன ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார். அதாவது முன்னதிகாரத்தில் வையாகரணர் சொல்லச்சே சிலகத்து சித்தாந்தம் அறியகில்லா சிறுவரனில் மயங்காமல் சேமித்தோமே அப்படின்னு அந்த சிறுவர் அப்படின்னு சொன்னான். அதாவது அல்பஜானமுடையவர். அவன் வேதத்துக்கெல்லாம் நல்ல அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அக்ஷரம் சப்தம் ஸ்வரம் எல்லாத்துக்கும் இது பண்ணான். ஆனால் கடைசியில் மற்றவாளுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அல்பஜனா அவள் அந்த ஆர்ப்பாட்டமாக சொல்லக்கூடிய ஒரு அந்த தப்பான வழியில் அவள் மதத்தை சொல்கிறான். அப்போது இவன் இவ்வளோ தூரம் வேதத்துக்கு சொன்னதெல்லாம் இவங்கிட்ட இவனே வியர்த்தமாக்கிட்டான் சொல்கிறேன். அதனால் இவன் அல்பஜன் அப்படின்னு சொன்னேன், சிறுவர் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வரச்சு ஒவ்வொரு அவளை என்ன பண்ண பாஸ்கர யாதவ மதத்தெல்லாம் கண்டிக்கச்சு லோகாந்த வீணர் அப்படின்னு. ஏன்னா அவன் பேதமாகவும் இருக்கான் அபேதமாகவும் இருக்கான் அப்படின்லாம் சொன்னதுனால என்ன வேதாந்திகள் சொன்னபடியில் ஈசனை இது பண்ணாத விகற்பமாக பேதமாகவும் இருப்பான், அவன் அபேதமாகவும் இருப்பான் அப்படின்னு சொன்னதுனால லோகத்தில் அவள் வீணாளாக போயிட்டா, வியர்த்தமானவாளாக போயிட்டா. அப்படிப்பட்டவாளுடைய வார்த்தையை விளக்குவேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவளுடைய தன்மையை கருதி சொன்னார். இந்த இடத்துல கண்டகராய் நின்ன காணாதர்வாதம் அப்படின்னு ஏன் இவாளை முள் போல அப்படின்னு சொன்னால், லோகத்தில் முள்ளுன்றது இப்போது அவள்லாம் ஒருத்தன் நன்னா படிச்சிருக்கான், தான் வையாக்கரணத்தை சொல்கிறேன். வியாக்கரணம் அவனே இது பண்ணியிருக்கான். ஆனால் மற்றவாளுடைய வலையில் மயங்கி இது பண்ணிட்டான். அப்போ என்னாச்சு, அவனுடைய ஞானம் போயிடுத்து, அல்பஜனாக இருக்கான் அவன். மற்றவாள் சொல்கிறபடி அவன் கேட்டான்னா என்ன அர்த்தம், அது சிறுவராக போயிட்டான், அல்பமான எண்ணத்தை உடையவன் ஆனான். அதனால் சிறுவர்னு சொன்னார். இன்னொருத்தர புத்தர் மாட்டுடன் பூட்டுவோமே அப்படின்னா, புத்தர் என்ன சொன்னார், ஞானம், அந்த ஞானம் மாத்திரம்
தீபஜ்வாலையை போல க்ஷணிக்க க்ஷணிக்க அழிஞ்சு 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 தோணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னான். எல்லாம் சூன்யம். அந்த ஞானம் அதுவும் நிரந்தரம் கிடையாது, இந்த க்ஷணிகம்தான். அது அவன் சூன்யம் சொல்ல க்ஷணிகம்னு சொன்னான். அதனால் ஞானம் அது தொடர்ச்சியாக தெரியுது. ஏன்னா அது பிரவாகமாக தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறதுனால தீபம் எப்படி தீபஜ்வாலை தொடர்ச்சியாக இருக்கா மாதிரி தோன்றதோ அதை போல் அந்த ஞானம் தோன்றதுன்னு அவன் சொன்னான். இவன் ஆனால் அது க்ஷணிகம்னு சொல்லி சொன்னான். இவன் என்ன பண்ணான், ஞானம் ஒன்று மெய், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னான். அவன் தீபஜ்வாலையை போல ஞானம் தொடர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னான். அது க்ஷணிகம்தான், ஆனால் தொடர்ச்சியாக இருக்கிறத தீபஜ்வாலையை போலன்னு சொன்னான். இவா அப்படி சொல்லாத, க்ஷணிகமாக சொல்லாத, அது ஒன்று தான் சத்தியம், மீதி எல்லாம் பொய்ன்னு சொன்னான். ரெண்டும் ஒன்று தான். அதனால் ஒரு வண்டி ஓணுன்னா ரெண்டும் ஜோடியாக இருந்தால் மாடு போகும், வண்டி நன்னா. அதனால் புத்தர் மாட்டுடன் பூட்டுவோமே அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் கண்டகராயின்னு முள்ளை போல் இருக்கான்னா, இந்த வழியில் இருக்கிற முள் இருக்குதே அது தெரியாது. மற்றவாள்லாம் அவன் அவனுடைய தன்மையே வேறு, அவன் நமக்கு விரோதி, நாம் சொல்கிறத அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரியும். அதனால் அவன் பேச்சை நாம் கேட்கணும். இப்போ நாம் ஆற்றுல ஏதோ ஒன்று பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு கலந்து பேசுகிறோன்னு சொன்னால் அவன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு என்றைக்குமே சொல்லுவான். அவனுடைய டேஸ்ட்டே வேறு. அதனால் அவனை நீ கூப்பிட்டியானாலும் அவன் மாறுதலாக தான் சொல்லுவான், ஒத்துக்க மாட்டான். அதனால் வேண்டியதில்லை அப்படின்னு அவன் ஒருத்தனை சொல்கிறான். ஆனால் இன்னொருத்த என்ன பண்ணுவான், நான் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி காரியம் முடிக்கிற சமயத்தில் தப்பாக பண்ணுறதுக்கு, அவனுடைய டேஸ்ட் படி பண்ணுறதுக்கு அவன் தொந்தரவு பண்ணுவான். நம்ம அதாவது சாதாரணமாக சொல்கிறதுன்னா என்ன சொல்லுவா லோகத்தில், இந்த மாதிரி நான் கேட்டு கூட இருந்து கழுத்து அறக்கிறான் இவன், நம்ம விட்டுட்டான்னா நாம் பாட்டுக்கு அவனை விட்டுடலாம், நாம் பாட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம். ஆனால் கூட அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் அதுக்கு சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன், நான் அவனுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்படி சரியில்லைன்னு அவன் தோணத்தை தனியாக பண்ணிட்டு போடுவான். கூட இருந்து இவன் கழுத்து இறக்குறான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த கூட இருக்க அதே போல தான் இந்த முள் என்ன, மற்றவெல்லாம் நம்ம மதத்தை ஒத்துக்காதவான்றது தெரியுது. இவன் என்ன பண்ணுறான், வேதத்தை ஒத்துக்கிறான், ஈஸ்வரனை ஒத்துக்கிறான், ஆனால் எல்லாத்தையும் மாறுதல் பண்ணிட்டே இருக்கான். இந்த முள் என்ன பண்ணுன்னா, நம்ம போக முடியாத வழியில் இருக்கிற முள் காலை குத்தி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாத நம்ம நன்மார்க்கத்துக்கு போகிறதுக்கு, அதான் நம்முடைய மார்க்கத்தில் போகிறதுக்கு நம்ம ஒரு டயத்தில் போனோம்னா வழி பூரா அங்கங்கே முள் இருந்ததுன்னா என்னாகும், அந்த முள் காலில் குத்தி குத்தி நடக்க முடியாத போகும், வேகத்தை குறைக்கும், இல்லை அந்த இதெல்லாம் சமனப்படுத்திட்டு போகிற. அதனால் இது கூட இருந்து கழுத்திறக்கிறான்ற சமாச்சாரம். அதனால் இவாளை என்ன பண்ணார், கண்டகராய் நின்ன, நம்முடைய மதத்து வழியில் நாம் போகிறதுக்கு தடங்களாக. ஆமாம் வேதம்தான், ஆனால் அது நித்தியம் கிடையாது. ஆமாம் ஈஸ்வரன் இருக்கான், ஆனால் அவன் அனுமானத்தினாலேயே நாம் சாதிக்கலாம் ஈஸ்வரனை இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படின்னு நம்மோட ஒத்து பாடுற மாதிரி பாடி நம்ம தடுத்துட்டே இருப்பான். அதனால தான் இங்கே முள்ளு போல அப்படின்னு சொன்னார். கண்டகராய் நின்ன காணாதர்வாதங்கழற்றுவமே. நாளைக்கு முடிவு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.